ஒரு சோப் எடுக்கிறோம், ஒரு பாடி வாஷ் எடுக்கிறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் நமக்கு இது எப்படி நமக்குள்ள புகுத்துனாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சரின்னு சொல்கிறத நாளைக்கு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக வந்த நிறைய ரிசர்ச் இதில் என்ன தெரியப்படுதுன்னா, நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ், இதில் எல்லாம் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் நம்ம மைக்ரோ பிளட் சர்க்குலேஷனில் உறிஞ்சப்பட்டு அது நமக்கு கர்ப்பப்பை, சினைப்பை சம்பந்தப்பட்ட நோய், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஏன் ஈவன் கேன்சர் கூட ஏற்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சி ரிசல்ட்ஸில் வந்து தெரியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் வந்து எடுக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா வெட்டி வேர், விலாமிச்சு வேர், கிச்சலி கிழங்கு, கோரைக்கிழங்கு. தயவுசெய்து யாரும் சந்தன பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சந்தன பவுடரு வந்து இன்னைக்கு நிறைய நம்ம ஸ்கின்ல இருந்து வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஸ்கின்ல இருந்து சீபம் செக்ரீஷன்ஸ் வந்து வரும். ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு தேமல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இதை சேர்த்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல பலன் தரும். எல்லாம் நல்லா அரைச்சி இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கணும். TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான மூலிகை குளியல் பவுடர் ப்ரிப்ரேஷனை தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப் எடுக்கிறோம், ஒரு பாடி வாஷ் எடுக்கிறோம் அப்படின்னா ஆரம்பத்தில் நமக்கு இது எப்படி நமக்குள்ளே புகுத்துனாங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி, ரொம்ப நம்ம எதுவும் தேவையில்லை அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோப்பு அல்கலியாக இருக்கணும், இதில் pH வந்து சரியில்லாமல் இருக்குது, இது நம்ம ஸ்கின் பேரியரை வந்து சேதமடைய செய்யும், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சரின்னு சொல்கிறத நாளைக்கு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு தவறுன்னு சொல்கிறத நாளைக்கு சரின்னு சொல்கிறாங்க. அப்போ காலமாக நமக்கு ஒரு குளியல் பவுடர் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு இருந்தது. ஸோ அது இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல பெரும்பாதியான கழிவுகள், இந்த வியர்வை போன்றவை வெளியேறது எங்க அப்படின்னா ஸ்கின் வழியாக தான். அதே மாதிரி நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய ஆர்கன் அப்படின்னா ஸ்கின் தான். ஸோ அண்மை காலமாக ரீசெண்டாக வந்த நிறைய ரிசர்ச் இதில் என்ன தெரியப்படுதுன்னா, நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ், இதில் எல்லாம் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் நம்ம மைக்ரோ பிளட் சர்க்குலேஷனில் உறிஞ்சப்பட்டு அது நமக்கு கர்ப்பப்பை, சினைப்பை சம்பந்தப்பட்ட நோய், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஏன் ஈவன் கேன்சர் கூட ஏற்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சி ரிசல்ட்ஸில் வந்து தெரியப்பட்டிருக்கு. ஸோ இதை ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு இது வச்சு நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, என்றைக்குமே நமக்கு பாதகம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மூலிகை குளியல் பவுடர் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் எந்த ரேஷியோவில் எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, இதுதான் இதோட பேஸ். ஏன் நம்ம கடலைப்பருப்பு இதில் சேர்க்க போகிறதுல கடலை மாவும், ஏன் இந்த பாசிப்பயிரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாசிப்பயிறு நம்ம ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மாய்ஸ்சரை, ஹைட்ரேஷனை வந்து தக்க வச்சுக்கும், வறட்சி போன்றவை ஏற்படுத்தாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாசிப்பயிறு வந்து எடுக்கிறோம். பாசிப்பயிறு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் வந்து எடுக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா வெட்டி வேர், விலாமிச்சு வேர். ஸோ இந்த வெட்டி வேர், விலாமிச்சு வேர் இது ரெண்டையுமே வந்து 200 கிராம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 200 கிராம் எடுத்துட்டு அடுத்து கிச்சலி கிழங்கு, கோரைக்கிழங்கு. வெட்டி வேரும் விலாமிச்சு வேரும் யூஸ் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். அதே மாதிரி என்னன்னா நல்ல ஒரு கிருமி நாசினியா, ஆன்டிசெப்டிக்காக வந்து இதாகும், கூலண்ட், நல்ல ஒரு கூலண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் வெட்டி வேரும் விலாமிச்சு வேரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து கிச்சலி கிழங்கு, கோரைக்கிழங்கு. இந்த கிச்சலி கிழங்கு, கோரைக்கிழங்கு எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு 200 கிராம் வந்து எடுக்கிறோம். கிச்சலி கிழங்கு, கோரைக்கிழங்கு எடுக்கக்கூடிய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு நல்ல கிருமி நாசினி. அதே மாதிரி என்ன அப்படின்னா ஒரு நல்ல டஸ்டிங் பவுடராக வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம குளிக்கிறதுங்கிறது எதுக்காகனா, ஒன்று உடம்பை குளிர்விக்கிறதுக்காக, இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம டெய்லி நம்மளோட ஸ்கின் மேலே இருக்க லேயர் வந்து ஷெட் அவுட் ஆகி புது லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. அப்போ அதை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக
இந்த டஸ்டிங் பவுடராக தான் என்ன அப்படின்னா இந்த கிச்சலி கிழங்கும் கோரைக்கிழங்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்த 6வது நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன சிராய் வந்து யூஸ் பண்ணுறோம். தயவுசெய்து யாரும் சந்தன பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சந்தன பவுடர் வந்து இன்னைக்கு நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸும் கலக்கப்பட்டிருக்கு. சென்ட் எல்லாம் வந்து அதில் கலந்துருப்பாங்க. அதனால நார்மலாகவே நாட்டு மருந்து கடைகளில் சந்தன சிராய் வந்து கிடைக்கும், குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ இந்த சந்தன சிராய் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 200 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த சந்தன சிராய் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கூலண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வெயில் காலத்துல எல்லாம் யூஸ்வலாக நார்மலாக இந்த பருக்கள் போன்றவை வரும், உடம்புல இந்த கொப்புளங்கள் மாதிரி வரும். ஏன்னா நம்ம ஸ்கின்ல இருந்து வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஸ்கின்ல இருந்து சீபம் செக்ரீஷன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த சீபம் செக்ரீஷன் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரெண்டும் சேர்த்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கழிவுகளை வந்து கொப்பளம், சீல் கோர்த்த கொப்பளங்கள், இந்த முகத்துல பருக்கள் போன்றவை வரும். அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து எதற்கு இருக்கு அப்படின்னா இந்த சந்தன சிராய்க்கு இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல தழும்புகளும் ஏற்படாமல் வந்து அதை வந்து தடுக்கும். அடுத்து 7வது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம், கார்போகரிசி. கருஞ்சீரகம் வந்து எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு 50 கிராம் எடுக்கணும். கார்போகரிசி ஒரு 50 கிராம் எடுக்கணும். ஸோ இந்த கருஞ்சீரகத்தோடது என்னன்னா ஆன்டி ஃபங்கல், ஃபங்கஸை வந்து கிளியர் பண்ணும். கார்போகரிசியும் ஃபங்கஸை கிளியர் பண்ணும். யூஸ்வலா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து குறிப்பா ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், வெள்ளை வெள்ளையா வரும். அது வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு தேமல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இதை சேர்த்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல பலன் தரும். அது மாதிரி ஏஜ் ஆகும் பொழுது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் அவங்களுக்குலாம் என்னன்னா அவங்களோட மேலே இருக்க மெலனோசைட் செல்ஸ் வந்து சேதமாகி வெண்புள்ளி மாதிரி சின்ன டாட்ஸ் வரும், மைல்டா வந்து அங்கங்க பரவலா வரும். அதுக்கும் இந்த கருஞ்சீரகமும் கார்போகரிசியும் நல்ல பலன் தரும். அடுத்து 9வது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கடுத்து மரிக்கொழுந்து நல்ல ஒரு நேச்சுரலா ஒரு வாசனை திரவியமா நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். செம்பருத்தி பூ இதழ்கள் வந்து யூஸ் பண்றோம். செம்பருத்தி பூ இலைகளும் வந்து யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எவ்வளோன்னா 300 கிராம் எடுத்துக்கணும், மரிக்கொழுந்து 300 கிராம் எடுத்துக்கணும், செம்பருத்தி பூ இதழ் ப்ளஸ் அந்த பெட்டல்ஸ் இதுவும் சேர்த்து இந்த காம்பினேஷன் 300 கிராம். ஏன்னா நமக்கு நல்ல ஒரு நுரையாட்டம் வர்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதனுடன் என்ன அப்படின்னா உலர்ந்த ஆரஞ்சு தோல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்மெண்டேஷன் நார்மலாகவே நமக்கு வந்து ஸ்கின் லைட்டனிங்காக வந்து யூஸ் பண்ணும். ஸோ இந்த 12 பொருள்களும் நம்ம சொன்ன லெவலில் வந்து எடுத்துட்டு ஆரஞ்சு தோல் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா அதுவும் உலர்ந்தது, அதாவது நிழல்லையே காய வச்சது ஒரு 200 கிராம்ஸ் எல்லாம் நல்லா அரைச்சி இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பவுடரை என்ன பண்ணணும்னா குளிக்கும் பொழுது கொஞ்சம் தேவைப்பட்டால் ரோஸ் வாட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு உடம்புல வந்து நம்ம தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்அப் ஆகும். யூஸ்வலாக ஆயில் பாத் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நாட்கள்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த பவுடரை நம்ம குளிர்காலத்துக்கும் யூஸ் பண்ணலாம், வெயில் காலத்துக்கும் யூஸ் பண்ணலாம், மழை காலத்துக்கும் யூஸ் பண்ணலாம். குழந்தைகளானா வெளியே விளையாடிட்டு வந்த பிறகு இல்லை ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு, ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அதிகமாக வந்து அவங்க யூனிஃபார்ம்ஸ், அவங்க போடுற அந்த ஜெர்கின்ஸ் இதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வியர்வை கோர்த்து நார்மலாகவே இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதற்கு வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த 12 பொருளையும் பயன்படுத்தி பாத் பவுடர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லி யூஸ் பண்ணுங்கள். சரும பிரச்சனை, உடல் உஷ்ணம் அப்படிங்கிற தொந்தரவு இருக்கவே இருக்காது. நன்றி.